எங்கடா போற? எனக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாடா. ஒரு இடத்துக்கு இறங்க நல்லா யோசிக்கண்டா. ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கிறாதுடா. எங்க போறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி போறோன்றதுதான் முக்கியம். ஏய் ஏய் ஏய், பள்ளத்து பக்கம் ஏன்டா போற? இப்படி ஓரமா வா. ஆரம்பி போய் போகாத ஆஃப் ரோடாடா. முருகா 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 முருகா. நம்மளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏய், இங்க ஏதோ சிவலிங்கம் இருக்குடா. அது பாரு வரும் இப்போ இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு அடிக்கிற குளிர் கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல். ஆனால் அந்த வைப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வைப்பில் ஆட்டம் போடலான்னு தான் தோணுது. பட் நானும் இப்போ இட்டாச்சும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மசனகுடி, ஊட்டி டு மசனகுடி ரோடு பிளாக் பண்ண ரீசன் காரணத்தினால இப்போ நம்ம கூடலூர் சுற்றி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அப்படி போகும்போது நான் சும்மா போக மாட்டேனே. ஆக்சுவலாக ஒரு ட்ராவல்லாம் என்ன, ஸோ ரோட்லேயே போயிட்டு வர ட்ராவல் அது கிடையாதுல ட்ராவல். ஸோ சைடில் ஒரு கேப் ரோடு கிடந்தாலும் அதில் புகுந்து பார்க்குறது தான் ட்ராவல். ஸோ அப்படி தான் போன இயர் 1 இயருக்கு முன்னாடி நான் போனப்போ ரைட் சைடில் ஒரு ஆஃப் ரோடு போச்சு. பட் 2 பசங்க போகலாமா இல்லையா வேணாமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் அதே சந்தேகத்தில் போகலாமா வேணாமான்னு நேராக போயிட்டேன். பட் இந்த டைம் நான் விடுறதா இல்லை. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு நான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஐயோ, போகலாம் வேணாம் யோசிக்கிறேன். போ பார்த்துக்கலாமா? டேய், ஒரு இடத்துக்கு இறங்கும்போது நல்லா யோசிக்கண்டா. ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் யோசிக்கிறாதுடா. ரைட்டா லெஃப்டா? கீழே போவோம், மேலே போகிறது தான் கஷ்டம். இதுவா தெரியலடா. நீ தானடா போடா பார்த்துக்கலான்னு சொன்ன. அது டேமுக்கு அந்த பக்கம் போகணும்டா. இந்த பக்கம் சரி போய் பார்க்கலாமே நினைச்சேன். நீதான் போடா பார்த்துக்கலான்ட. சகதி ஃபுல்லா சகதி சொல்லி முடிச்சிடும். இரு எதுவும் பண்ணிடாதா. கொஞ்சம் அசனா சொல்லி முடிஞ்சிடும். நான் பார்த்துக்கிறேன். 7:30 கூட்டிடாத, அமைதியாவா. அப்படி இப்படி நகன்றாதா. விழுந்தோம்னா அவ்வளோதான், 2 பேரும் சகதியில சோழி முடிச்சிடும். எங்கடா போற? எனக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாடா. இருடா, போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எங்க போறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி போறோன்றதுதான் முக்கியம். சாரி, நம்ம எப்படி போறோன்றது முக்கியம் இல்ல, எங்க போறோன்றதுதான் முக்கியம். போற பாதை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், ஆனா போற இடம் சும்மா அழுத்தி நாட்டுன்ற அளவுக்கு இருக்குங்க. முட்டி சொந்தெல்லாம் இருக்காதா. நீ வாடா, என்ன வண்டி வாடா. நான் இந்த ரூட் பக்கம் ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லைங்க. ஊட்டி போற சைடு தான் இருக்கு. நான் போன டைமே வந்தேன், ஆனா ட்ரை பண்ணி பார்க்கல. சரி ஓகே. இந்த ட்ரெயின் என்னடா வண்டி சிக்கிருமா? வாய்ப்பே கிடையாது. சிக்குமா? சிக்காதுடா, வாடா பாத்துக்கலாம்டா. ஐயோ, கால தூக்கிட்டிய. இன்னைக்கு ஆஃப் ரோடுக்குள்ள வாடா பாத்துக்கலாம்டா. ஆரன் போய் போகாத ஆஃப் ரோடாடா. ஏங்க எங்கேயோ கூட்டு போகுதுங்க. ராகவா, இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியுதா? The way of heaven. ஸோ ஹெவன் என்று சொல்லப்படுற இந்த ஒரு பிளேஸுக்கு இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஏய், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாவா. சகதி ஃபுல்லா சகதிடா. காலை தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு நகன்றதா. வந்துருச்சு. ஒட்டு ஜஸ்ட் மிஸ்ரா. எது இறங்கிறாத. நான் பாத்துக்கிறேன். இருடா, இது என்ன தெரியல. அந்த இடம் அப்படியே வழுக்குதுடா. சிமெண்ட் பாருன்னு நினைக்கிறேன். சுத்த அப்படியே டயர் ஃபுல்லா வழுட்டுது. இறங்கு ஃபுல்லா டயரு. ஏய், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சகதிடா. இருடா. ஏய், ஓடு. ஸ்கிட் ஆகுதுடா. இங்கிட்ட என்ன இருடு? அப்படி என்னடா இது? முட்டு சந்தாடா. ஏய், இங்க ஏதோ சிவலிங்கம் இருக்குடா. இங்க வந்து பாரு.
இங்க ஏதோ சாமி இருக்கு தெரியுதாண்டா? சாமி இருக்குடா, கல்ல வச்சு கூப்பிட்டுருக்காங்களா? ஏ சாமி இருக்காண்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? எனக்கு என்னமோ சிவபெருமான் தான் நினைக்கிறேன். அவர் தான் நம்மளை கூட்டி வந்திருக்காரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், இந்த காட்டுக்குள்ளேயும் யாரோ ஒரு ஆள் சிவன் லிங்கம்மானி வச்சு கும்பிட்டுருக்காங்க. எப்படி நான் சிவலிங்கம்னு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு நந்தி மாதிரி இருக்குங்க. நான் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. இது சிவபக்தன் யாரோ தான் ஒரு ஆள் வச்சு வழிபட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் இருக்கவங்க யார் கூட வச்சு வழிபட்டுருக்கலாம். பட் இந்த காட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்றது தான் எனக்கு ஆச்சரியமாகவும் லைட்டாக பயமாகவும் இருக்குது. பயம்லாம் இல்லை, பட் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி மட்டும் தோணுது. கடவுளே, நல்லபடியாக போயிட்டு வரணும்ப்பா. நம்மளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லையே ஏற முடியாதுடா, அவனுக்கு புரியுதா இல்லையாடா? பேசாம வாடா, நீ அமைதியா மட்டும் வா, உன்னை உசுரோட கொண்டு போய் வீடு சேர்க்கிறேன். ஏதாவது அசங்கள் பிசங்களா பண்ணேன்னு வச்சுக்கிறேன், 2 பேரும் ஜி வச்சுதான்டா. ஏய் ஏய் ஏய், பள்ளத்து பக்கம் ஏன்டா போற? இப்படி ஓரமா வா, அங்கிட்டு விழுந்தோம் அவ்வளவுதான். முருகா 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 முருகா. இப்படிதான் வந்தோம், லெஃப்ட் சைட்ல போயிடலாம்டா. எனக்கு தெரிஞ்சு ரைட் சைட்ல போறதான் பெட்ரு. பிரேக் நான் பிடிக்கல, ஏன்னா பிடிச்சிருந்தேன்னா சொல்லி முடிச்சிருக்கோம். முருகா 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 முருகா. இல்லை, நான் இப்படிலாம் இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சாடா வந்தேன். கடவுளே கடவுளே, எப்படியாவது கீழே விழுகாம மட்டும் கூட்டு போயிடப்பா. இனிமே ஆஃப் ரோட கண்டாலே அவரோட மைண்ட் செட் நான் சொல்லவா? யாரா அவனுக்கு இதுக்குள்ள அடிச்சு போயிட்டு இருக்கானுங்க. இனிமே நோ என்ட்ரி ஃப்ரம் பைக்கர்ஸ் முன்னாடி போர்டு வச்சிருக்கணும். நான் இதுல வருவேன், அதான்டா. நான் வியூ பாயிண்ட் நினைச்சு வந்தேன். ரோடு பார்த்தா இங்க பள்ளத்தாக்கா இருக்கு, முட்டு சந்தா இருக்குன்னு யாரா கண்டா? வியூ பாயிண்ட் பார்த்தா முட்டு சந்தா இருக்கு. ஏய், ஒரு 1 கிலோமீட்டர் தான்டா, ஒரே 1 கிலோமீட்டர் தான். மேல போய் பாப்போமா? ஆமாடா, நீங்க ஞாபகம் இருந்துச்சுடா, 1 கிலோமீட்டர் தான் நம்பு. எனக்கு அன்னைக்கு நான் 1 டைம் அண்ணன் சொன்னேன்ல, வருவா உள்ள இருந்து ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க. எப்படியும் அந்த ஆஃப் ரோட்லேருந்து வெளியே வந்துட்டு இப்போ ஆன் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடு பயணம் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆன் ரோடு வேணும். ஆஃப் ரோடில் உண்மையை செம்ம அட்வென்ச்சர் இருந்தது. கீழே விழுகாமல் வந்தது பெரிய அதிசயம் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஆன் ரோடு பயணம். இந்த பாட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். அது வரையும் என்ன சொல்ல வந்தேன்னே மறந்துட்டேன். யோசிச்சு சொல்கிற அளவுக்கு டைமிங்கும் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். ஜாலியாக ஒரு ட்ரிப் நேரத்துக்காக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்கே. டாடா பாய், see you நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.